வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வேட்பு மனுவை தாக்கல் செய்யறதுக்கான டேட்டு நேற்றோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அந்த வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடந்திருக்கு. யாருடைய வேட்பு மனுவெல்லாம் அக்செப்ட் செய்யப்பட்டிருக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, யாரோடது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, யாரோடது நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி அந்த செய்திகள்லாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு காலையிலிருந்து பெரிய ஒரு விவாதம்ங்க. என்ன தெரியுமா? வேற எங்க, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியுடைய பாஜகவுடைய வேட்பாளர் அண்ணாமலையுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இதற்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணாமலையுடைய வேட்பு மனுவில் சில தகவல்கள்லாம் குளறுபடி இருக்கு. அதனால அண்ணாமலையுடைய வேட்பு மனுவை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதிமுக கொந்தளிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் திமுக கொந்தளிக்கிறாங்க, பத்தாவதுக்கு நாம் தமிழர் கட்சியும் கொந்தளிக்கிறாங்க. இதை நம்ம கோயம்புத்தூர்ல பார்க்க முடிஞ்சிச்சு. இதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா, அதிமுகவுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாருன்னா, பாஜகவை பற்றி நாங்கள் ஏன் கவலைப்படணும், அவங்களுக்கு 4 விழுக்காடு வாக்குகள் தான் இருக்கு, முதல்ல பூத் கமிட்டி இருக்கு பார்த்தீங்களா, பூத்தில் ஆட்களை போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசினார். எங்களுக்கு போட்டி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இந்த பக்கம் திமுகவும் சில்லறை கட்சிக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு பாஜகவை குறிப்பிட்டு பேசுறாங்க. வெளியில தான் இப்படி பேசுறாங்க போல, உள்ள பார்த்தீங்க அப்படின்னா பாஜக மீதான ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை போட்டியிடட்டும், களத்தில் அண்ணாமலையை எதிர்கொண்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிற முயற்சியை விட்டுட்டு இப்ப பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய வேட்பு மனுவை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 கட்சிகளுமே கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது. பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல இருந்தே கண்ணில் பயம் தெரியுது, ஆனால் பயப்படாத மாதிரி நடிக்கிறீங்க பார்த்தீங்களா, வேற லெவலுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டலை முன்வைக்கிறாங்க. இப்போ திராவிட கட்சிகள் பாஜக இடையே இந்த டிபேட் நடக்குது. இது கோயம்புத்தூர் அப்படின்னா, இன்னொரு பக்கம் மத்திய சென்னை தொகுதியில் யார் போட்டியிடுறது? தயாநிதி மாறன் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிடுறாரு. பாஜக சார்பாக யாரு அப்படின்னா வினோஜ் பி செல்வம் அவர்கள் போட்டியிடுறாங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவுடைய வேட்பாளர் தான் இங்கே களமிறக்கப்பட்டிருக்காரு. அதிமுகவுடைய கூட்டணி கட்சியான தேமுதிகக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்போ பல வருடங்களுக்கு பிறகு மத்திய சென்னை தொகுதியில் பாஜக களமிறங்கிறதுனால இந்த வாட்டி நேரடி போட்டி திமுகவா பாஜகவா அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா மத்திய சென்னை தொகுதியில் 1 லட்சத்துக்கும் அதிகமான வட மாநிலத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால டெஃபினட்டா மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் பிஜேபியா டிஎம்கேவா அப்படிங்கிற டஃப் காம்படிஷன் இருக்கும். இந்த மத்திய சென்னை தொகுதியிலையும் பாஜகவுடைய வேட்பாளர் வினோஜ் பி செல்வமுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதற்கு திமுக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இல்ல, வினோஜ் பி செல்வத்துடைய வேட்புமனுலையும் குளறுபடி இருக்கு, அதனால அவருடைய நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு திமுக அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. இதற்கு வினோஜ் பி செல்வம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டிருக்காருங்க. என்ன பதிவு? தயாநிதி மாறன் அவர்களே, களத்தில் என் கூட சண்டை செய்யுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்க்ரூட்டினி ரூமில் உட்காந்துக்கிட்டு சண்டை செஞ்சுக்கிருக்கீங்க. நீங்கள் ஏசி ரூமில், ஏர் கண்டிஷன்டு ரூமில் உட்காந்துருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் 77வது வார்டில் பிரச்சாரத்தை முடிச்சிட்டேன். அங்கெல்லாம் உங்கள் மீது எதிர்ப்பு அலை மிக அதிகமாக இருக்குது, நீங்களாம் அந்த வார்டுக்குள்ளே நுழையவே முடியாது அப்படின்னு வினோஜ் பி செல்வம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. ஓகே, அதனால் மத்திய சென்னை தொகுதியும் திமுக பிஜேபி இடையே ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்களுடைய சில மனுக்கள்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீலகிரியுடைய திமுக வேட்பாளர் ராசா இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. தேனியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர்களுடைய வேட்புமனுவும் நிறுத்தி வைக்கப்பட்டு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இது மாதிரி ஒரு பெரிய ஒரு லிஸ்டே நம்மளால சொல்ல முடியும். உதாரணத்துக்கு வட சென்னையுடைய திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்கள், அதிமுக வேட்பாளர் மனோ அவர்கள், இவங்களுடைய மனுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஏன் நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த வேட்பு மனுவில் சில குளறுபடிகள் இருக்கிறதுனால நிறுத்தி வைப்பாங்க. அந்த குளறுபடிகளுக்கு வேட்பாளர்கள் ஒரு தீர்வு கொடுக்கும்போது, சில விளக்கங்கள் கொடுக்கும்போது அந்த விளக்கத்தை ஏற்று அந்த மனுவை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இதனால தான் நிறுத்தி வைக்கப்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ அண்ணாமலையுடைய அந்த வேட்பு மனு இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவருடைய அந்த சொத்து விவகாரம் குறித்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய சொத்து மதிப்பு 1,48,00,000 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மில் இருக்குது. அசையும் சொத்துக்கள் 36 லட்சம், அசையா சொத்துக்கள் 1,12,00,000.
இது தவிர 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஹோண்டா சிட்டி கார் இருக்குது அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். 24 கேசஸ் வந்து அவர் மேலே இருக்குது. இந்த அவதூறு வழக்கு டிஃபமேஷன் கேஸ் வந்து போட்டிருப்பாங்களே, அது டோட்டலாக சேர்த்திங்கன்னா 24 கேசஸ் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவருடைய நாமினேஷனில், அவருடைய வேட்புமனுவில் இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய மனைவிக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபா சொத்து இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து அண்ணாமலை வந்து என்னமோ விவசாயி மாதிரி வந்து பில்டப் கொடுக்குறாரு. அவருக்கு 1,48,00,000 ரூபா அவருக்கு வந்து சொத்து இருக்குது, அவருடைய மனைவிக்கு 2 கோடி ரூபாய் கிட்ட சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் இப்பயும் ஆடுகள் வந்து வளர்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் லீடர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷனை வந்து நடத்திக்கிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஐபிஎஸ் ஆக ஒரு உயர்ந்த காவல்துறை அதிகாரியாக 10 வருடம் வந்து அவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. அப்போ 10 வருடம் அவர் வேலை பார்த்ததுக்கான சம்பளம்லாம் வந்து கிடைச்சிருக்கும் பார்த்தீங்களா. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1,48,00,000 அப்படிங்கிறதெல்லாம் நியாயமாக தான் இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா சொத்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுவும் அக்செப்டபிள் தான். காரணம் அவங்க ஐடி ஃபீல்டில் வந்து இருக்காங்க. ஐடி ஃபீல்டில் நார்மலாகவே எவ்வளோ சேலரி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஐஏஎம் பெங்களூரில் படித்தவங்க. ஆனால் டெஃபினட்டாக அவங்களுக்கு 2 கோடி அப்படிங்கிறதும் ஏற்றுக்கொள்ளத்தக்க மாதிரி தான் இருக்குது. அதனால் இதிலெல்லாம் கேள்வி எழுப்புறது வந்து டைம் வேஸ்ட்டு. இங்கே தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிறைய பேருடைய பேரை வந்து குறிப்பிட முடியும். என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதே தெரியாது, என்ன பணிபுரிகிறாங்க, இல்லை பாஸ்டில் கடந்த காலத்தில் என்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியை வந்து நடத்துவாங்க. ஆனால் காரு ரொம்ப ஒரு செல்வாக்கான ஒரு இடம் மாதிரி, ரொம்ப ஒரு செழிப்பாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். என்னப்பா வேலையே பார்க்கலையே, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறதே தெரியலை, எப்படி உங்களுக்கு பணம் வருது அப்படிங்கிறத தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகளை பார்த்து, அரசியல்வாதிகளை பார்த்து நம்ம வந்து கேள்வி எழுப்ப முடியும். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருந்ததுனால 1,48,00,000 அப்படிங்கிறதெல்லாம் சர்வசாதாரணம், நம்ப தகுந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இதில் கேள்வி எழுப்புறதெல்லாம் டைம் வேஸ்ட்டு, இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இதெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.